ஈசான மூலையில ஒரு விஷயம் இருக்கு, அதை மாற்றி பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு கிறிஸ்டல் கொடுத்தீங்கன்னா அந்த பிரதிபலிப்பு மாற்றி காட்டும். கண்ணாடியில் இப்போ நம்ம முகம் பார்த்தா நம்ம கண்ணாடியில் என்ன தெரியும், அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற முகத்தை வந்து திருப்பி நம்ம இந்த பக்கம் வைக்கணுன்றதுனால அந்த கிறிஸ்டலை கொடுத்து மாற்றுறது. காமன் லைட்டு ஆஃப் ஒயிட் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் செட்டில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலோட மெயின் செட்டு காமாக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயம். எதையும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்கி கொடுக்கணுன்றது இல்லை. அதனால் அந்த கலர் கம்மி பண்ணிட்டோன்னா வீடு ஓரளவுக்கு அமைதியாகிடும். பூமிக்கு அடியில் இருக்க வாஸ்துவை நம்ம பார்க்குறோம். இதுக்கு எதுக்குன்னு சொன்னால் முதல்ல பேஸ் நல்லா இருந்தால் தான் மேலே வீடு கட்ட முடியும் சார். பேஸே சரியில்லாமல் மேலே வீடு கட்டி பிரயோஜனம் இல்லை. அதனால் பூமியோட காந்த சக்தி 100% எல்லாரும் பார்க்கணும். மனிதனும் வேற இல்லை, கடவுளுக்கு நிகரான அதே உயிரினம் தான் நம்ம உடம்புல வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த உடம்புக்கு உண்டான காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் எதுன்றது கண்டுபிடிக்க தான் ஆரம்பம். அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ப்ளஸ்ஸாக இருக்கும்ன்றது தான். நாங்கள் கொடுக்குற விஷயம் உண்மைத்தன்மை உள்ளது தான் கொடுக்கணும். நீங்கள் எங்ககிட்ட வாங்கியவனன்றது எந்த கட்டாயத்துக்கும் நாங்கள் வழிபடுத்த மாட்டோம். இது ஊர்ஜிதமாக அடித்து சொல்லுவோம். விருப்பப்படுறவங்க வாஸ்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சம் மெட்டீரியல்ஸ் வச்சு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கேன். வாஸ்துல எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னலை மாற்றுங்க, செவுத்தை மாற்றி கட்டுங்க, இல்லை இடிச்சுங்க, படி இருக்க வேண்டாம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வித இடிக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தகடு மூலமாகவோ இல்லைன்னா ஒரு காப்பர் ராடு மூலமாகவோ ஒரு கிறிஸ்டல் மூலமாகலாம் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மெத்தட்? அதாவது வாஸ்துவில் வந்து கிராவிட்டி வந்து வித்தியாசப்படும். இப்போ காலையில் நம்மளுக்கு சன்செட்டு சன்ரைஸ் இப்படி இருக்கு, இப்போ ஈவினிங் சன்செட் இப்படி இருக்குது. அப்போ 360 டிகிரியில் வந்து நம்ம குளோபல் வந்து வார்ம் ஆகிட்டு இருக்குது. இப்போ அப்படி வரும்போது காஸ்மிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட் வரும். இப்போ ஏன் இப்போ நம்ம வடக்கு பார்த்து நைட்டு தூங்கக்கூடாதுன்னா நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி நைட்டில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் டிஃப்ரெண்ட் வரும். அப்போது நமக்கு வர வேவசி அலைவரிசையை வந்து பார்க்கும்போது நம்ம மூளையை தாக்கக்கூடாது தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படக்கூடாது பெரியவங்க சொன்ன விஷயம். அவங்க எல்லாம் சயின்ஸாக பார்த்து தான் சொன்னது. இது எல்லாமே சித்தர்கள் யோகிகள் சொன்னது, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் சார். நம்ம ஆறாவ கூட சரி, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவங்க வகுத்து வச்சதை நம்ம இப்போ இந்த காலகட்டத்துக்கு பகிர்ந்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவுமே வந்து புதுசாக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்து நம்ம செய்கிறோம். அவங்க புகுத்தாமல் நமக்கு எதுவும் வர்றது இல்லை. இப்போ அப்படி திரும்பும் போது இப்போ இன்றைக்கி கிழக்க பார்த்த வாசப்படி இருக்குது, குளோபல் திரும்பிட்டு இருக்குது. அப்போ நைட்டு எந்த பக்கம் வாசப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் வந்துடுது. அப்போ உங்கள் வாஸ்து எங்கே போயிடுது? இந்த கேள்வி வருது. பட் ஆனால் இருக்குது ஈர்ப்புத்தன்மை. நம்ம இருக்கிற தங்கி இருக்கிற வீட்டில் வந்து ஈர்ப்புத்தன்மை வித்தியாசப்படும். இப்போது ஈசான மூலையில் ஒரு விஷயம் இருக்குது, அதை மாற்றி பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு கிறிஸ்டல் கொடுத்தீங்கன்னா அந்த பிரதிபலிப்பு மாற்றி காட்டும். கண்ணாடியில் இப்போ நம்ம முகம் பார்த்தா நம்ம கண்ணாடியில் என்ன தெரியும், அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற முகத்தை வந்து திருப்பி நம்ம இந்த பக்கம் வைக்கணுன்றதுனால அந்த கிறிஸ்டலை கொடுத்து மாற்றுறது. அப்போ அந்த வெளிச்சமுடைய சூரிய வெளிச்சத்தில் பட்டு அந்த வெளிச்சத்தோட இழுப்புத்தன்மை மாறி ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்த மாற்றி வச்சதா சயின்ஸ். அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி பூமியோட காந்த சக்தியை கண்டுபிடிச்சி தான் வந்து நம்ம அந்த ட்ரஸ் லைனுக்கு வந்து காப்பர் ராடு வைக்கிறோம். அந்த ராடு வைக்கிறதால என்னென்னா அதில் கிறிஸ்டல்ஸு, மூலிகை, நவரத்னம் இதெல்லாம் கலந்து அது உள்ளே வரும். இது எந்தெந்த இடத்துல ட்ரஸ் லைன் பூமியோட காந்த சக்தி போகுதுன்றது ஆராய்ச்சி நம்ம ஆரால பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துல அந்த ராடு வைக்கலாம். வச்சிங்கன்னா அந்த இடம் யூக்கலாகிடும். அது ப்ளஸ்ஸில் வந்துடும், மைனஸ் இருக்காது. அப்போ நிம்மதியான தூக்கம் இருக்கும், நல்ல அந்த வாக்குவாதங்கள். ஏன்னா பூமியோட காந்த சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா மின்னல் விழுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த விழுற இடத்துல ஒரு மனுஷன் தூக்கினா என்ன ஆகும்? அப்போ அந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் பேசுகிற விஷயம் நடந்ததுன்னா சண்டை ஆகும். அப்போ ஹாலில் ஒரு விஷயம் பேசுவாங்க, பெட்ரூமில் ஒரு விஷயம் நடக்கும், இப்போது பசங்க லிவிங் ரூமில் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ அது எல்லாமே பசங்க வந்து ரூமில் படிக்க மாட்டான்னுவாங்க. இப்போ அந்த படிக்காத குழந்தைக்கு தன்மைனா அந்த இடத்துல காப்பர் எனர்ஜி கொடுத்தா நல்லா இருக்குன்ற வேலை செய்யும். மைனஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கணும்னு நினச்சி உள்ளே போனால் கூட படிக்க முடியாது. வேறு ஏதோ மெயின் மாறும். சரி டென்ஷனாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் தூக்கம் வருதுன்னுவாங்க, இல்லை தூங்க முடியலன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் அந்த வீட்டில். முதல்ல மேல் வாஸ்துவோட பூமியோட காந்த சக்தியை சரி பண்ணாவே மேல் வாஸ்து சரியாயிடும் சார். வாஸ்துக்கும் ஆறாவுக்கும் சம்மந்தம் கண்டிப்பாக உண்டு. நம்ம பூமியோட எனர்ஜி தானே. காப்பர் எனர்ஜி பண்ணலாம், காப்பர் லைன் பண்ணலாம், கிறிஸ்டல் கொடுக்கலாம், கலர்ஸ் மாற்றலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுங்களில் கலர் அடிக்கிறது தவறு. ஒரு ஆஃப் ஒயிட் காமன், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு வால் ஒரு கலர், ஒரு வால்க்கு இன்னொரு கலர் பண்ணுறோம், அது பண்ணக்கூடாது. ஒரே கலர் தான். அந்த கலர் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் காமனாக எல்லாருக்கும் செட் ஆகும்னா தான். ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு அந்த ஆறாவது செட் ஆகும், இன்னொருத்தருக்கு வேறு கலர் ப்ளூவில் செட் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் அடிச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஆகிடும். காமன் லைட்டு ஆஃப் ஒயிட் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் செட்டில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலோட மெயின் செட்டு காமாக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயம். எதையும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்கி கொடுக்கணுன்றது இல்லை.
அதனால் அந்த கலர் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வீடு ஓரளவுக்கு அமைதியாகிடும். இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி காப்பர் ராடோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிறிஸ்டலோ வைக்கிறது மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறத மற்ற வாஸ்து நிபுணர்கள் எப்படி பார்க்குறாங்க? ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? இல்லை சார், இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு சொல்லலை. ஏன்னா இப்போ எனக்கு நிறைய வாஸ்து நண்பர்களாக இருக்காங்க. சொல்லுவாங்கப்பா உங்கள் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பார்த்து அந்த பூமியோட காந்த சக்தியை பார்த்து கொடுத்துருங்க, மேல் வாஸ்துலாம் நாங்கள் பார்த்துட்டோம், பூமியோட காந்த சக்தியை பார்த்து அதுக்குண்டான ராடு கீடு என்ன நீங்கள் கொடுக்கணுமோ பார்த்து கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அதுவும் பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் மாற்று கருத்து எதுவும் வரல. ஏன்னா நாங்கள் மாற்றுக்கு தகுந்த வேலை எதுவும் செய்யலை. மேலே நீங்கள் பார்க்குற வாஸ்துவும் நாங்கள் பார்க்குறோம், பூமிக்கு அடியில் இருக்க வாஸ்துவை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு எதுக்குன்னு சொன்னால் முதல்ல பேஸ் நல்லா இருந்தால் தான் மேலே வீடு கட்ட முடியும் சார். பேஸே சரியில்லாமல் மேலே வீடு கட்டி பிரயோஜனம் இல்லை. அதனால் பூமியோட காந்த சக்தி 100% எல்லாரும் பார்க்கணும். அதை பார்த்து சரி பண்ணி வச்சுட்டா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதை வர்றதுக்கான விஷயங்களை மேலே வாஸ்து வந்து நிறைய கொண்டு வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், மேலே கூம்பு மாதிரி கூரை போடுறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா பிரிமேட் டைப்பில் வீடு வந்துச்சுன்னா கேரளாலெலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து காஸ்மிக் எனர்ஜி சீக்கிரம் ரிசீவ் ஆகும். இல்லைங்க எனக்கு வந்து வாஸ்து மாற்றி வச்சுட்டேன் வீடு இது மாதிரி இருக்குது. ஒரு சிலதை வந்து கிளாஸ் மூலியமோ கிறிஸ்டல் மூலியமாக மாற்றிக்கலாம். செட் ஆகலை அப்புறம் அதுக்கு தகுந்த மூலிகைகளை அந்த வீட்டில் கொண்டு வரலாம். இல்லை இந்த மரத்தை யூஸ் பண்ணுங்கள், அந்த மரத்தை வச்சிங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே ரிசீவ் ஆகும். கிறிஸ்டல் கொண்டு வரலாம். மைனஸ் ஆகும்போது இப்போ வந்து பிளாக் டர்மரிக் கொடுக்கலாம், அமெத்திஸ்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் இப்போ சூரியன் உச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ரெட் ஜாஸ்பர் வந்துடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசிலேட் இருக்கலாம், பைரேட்டு கோல்டன் பைரேட் எடுக்கலாம். அதெல்லாம் எடுத்திங்கன்னா பண வரவுக்கான விஷயங்கள் அதிகமாக கொடுக்கும். இப்போ ஆரா மூலமாக கண்டுபிடிச்சி நம்மளோட சைடில் ஆரா இந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஆராவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும்? பொதுவாக உங்களோட எண்ணெய் அலைவரிசை முதல்ல நல்லா இருக்குங்க சார். இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சேர்ந்த விஷயம். இப்போ வெளியே ஒருத்தர் நீங்கள் பார்க்க வரீங்க, முதல்ல உங்களை பார்க்கணும். சரி, முதல்ல உங்களை பார்த்துட்டு போனாருன்னா சரி அவர்கிட்ட பேசணுன்ற விஷயம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதிகமாக வந்து ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு ஈவினிங்கில் ஒரு லைட்டு போகிறோம் சார், பவராக இருக்குது, அதை சுற்றி என்னென்ன வரும்? மின்மணி பூச்சிகள், பூச்சிகள் எல்லாம் அதுவும் ஒரு உயிரினம் தான். உங்களை தேடி அந்த வெளிச்சன்ற லைட்டு நீங்களாகிடுறீங்க. இப்போ நார்மலாக ஒரு 50 வாட்ஸ் பல்பு ஒரு பவர் ஒரு 40 வாட்ஸ் இருக்கீங்க. இப்போ அது 200-300 வாட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு பிரதிபலிப்பு அதிகமாகிடுது. அப்போ உங்களை சுற்றி இருக்க ஜீவராசி என்ன பண்ணும்? அந்த வெளிச்சத்தை வந்து ஆளும். அப்போ உங்களுக்குள்ள மற்ற ஜீவராசிகள் ஒன்று சேரும். அது எது ப்ளஸ் ஆகுதோ அதெல்லாம் உங்களை வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இப்போ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தான். இப்போ இந்த ஆராவோட அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டல்ஸோ இல்லைன்னா மூலிகைகளோ அப்படின்னா இப்போ எனக்கு என்னோட ஆராவை இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஆராவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒருத்தருக்கு இந்த மூலிகை தான் செட் ஆகும் அப்படின்னு இருக்குதா, இல்லை கிறிஸ்டல் தான் செட் ஆகும் அப்படின்னு இருக்கா? மேக்ஸிமம் 2 பார்ட்டு செட் ஆகும் சார். ஒன்று நவரத்னம் செட் ஆகும், இன்னொன்று கிறிஸ்டல் வேல்யூம் 112 கிறிஸ்டல் செட் ஆகும். ஏன்னா அது வேர்ல்டு வைடில் இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ கொடுக்குறோன்னா எதையுமே எங்ககிட்ட வாங்கி கட்டாயத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டோம். இது வந்திருக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க, இல்லை நெட்டில் போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிவிடுவோம். ஒரிஜினலாக இல்லைன்னா இப்போ மேக்ஸிமம் எங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெளியே போய் நாங்கள் தேடுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் அவங்களுக்கு போட்டால் யூஸ் ஆகுமான்றது பாயிண்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். பர்ச்சேஸ் பண்ணி செஞ்சுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அதோட ஹிஸ்ட்ரி வேணால் நெட்டில் போனீங்கன்னா தெரிஞ்சிடும் எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. மெடிசன் கொடுத்துறோம், மெடிசன் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா லிஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களே பார்த்துக்கலாம். அந்த கிறிஸ்டலோட குணாதிசயம் எது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக உங்களுக்கு படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஏற்கனவே இந்த ராசி கற்கள் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு தவறுதலான ஒரு விஷயந்தான். சும்மா அது அப்படி ஒரு பலன் கொடுக்காது அப்படின்னு நிறைய நபர்கள் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஆரா மூலமாக இப்படி ஒரு விஷயத்த திருப்பி கற்களாவே இப்படி கொடுக்கறது வேற ஒரு டைமென்ஷனில் பணம் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் பணத்துக்காண்டி இதை பார்க்கலாம் சார். முதல்ல ஒரு விஷயம், நாங்கள் கொடுக்குற விஷயம் உண்மைத்தன்மை உள்ளது தான் கொடுக்கணும். நீங்கள் எங்ககிட்ட வாங்கியவனன்றது எந்த கட்டாயத்துக்கும் நாங்கள் வழிபடுத்த மாட்டோம். இது ஊர்ஜிதமாக அடித்து சொல்லுவோம். விருப்பப்படுறவங்க ஆரா எங்ககிட்ட பார்த்துக்கிட்டோம். இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு வருதுன்றது கண்டுபிடிச்சி கொடுப்போம். சரி இதுதான் வேணாம், உங்களுக்கு என்னென்ன கலர் கொடுக்குறோம், அப்போ அது வேணும் நெகட்டிவாக மைனஸாக. நீங்கள் போகிற ட்ரெஸ் இப்போ நான் ஒயிட் போட்டிருக்கேன் நல்லா இருக்குங்க, நீங்கள் ப்ளூ போட்டிருக்கேன் நல்லா இருக்குது, அவர் ரெட்டு போட்டிருக்காரு பிடிச்சிருக்கு, இந்த ஆரா இந்த உடம்புக்கு செட் ஆகுதுன்னா அந்த கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை மாற்றி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பிளாக் போட்டு பாருங்கள், அப்போ வித்தியாசம் தெரியுதான்ட்டு. அதே மாதிரி மரங்கள் யூஸ் ஆகும். மரம் இல்லாமல் மனுஷன் இல்லை சார். மனுஷனும் மரமும் ஒன்று. இப்போ இந்தந்த மரம் இந்த காலகட்டத்தில் வைக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இருந்து இப்போ கோயிலில் ஏன் கொடி மரம் வச்சாங்க, தலைவிருட்ச மரம்னு ஒன்று வச்சாங்க.
அப்போ அந்த தலைவிருட்ச மரத்துக்கு என்னென்னா அந்த கோவிலோட பிரபஞ்ச ஆற்றலை இருக்க சக்தி அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குறது அந்த கோவிலில் தான். அதுதான் அந்த தலைவிருட்ச மரம்ன்ற. மனிதனுக்கும் அந்த மாதிரி உண்டு. மனிதனை வேற இல்லை, கடவுளுக்கு நிகரான அதே உயிரினம் தான் நம்ம உடம்புல வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த உடம்புக்கு உண்டான காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் எதுன்றது கண்டுபிடிக்க தான் ஆரம். அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ப்ளஸ்ஸாக இருக்குன்றது தான். ஓகே, இப்போ மனித உடலில் ஒரு ஆறா இருக்குது, நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம வீடுகளில் இருக்கிற மற்ற பொருட்கள், அந்த மாதிரி பொருட்களோ மற்ற உயிரினங்களோ அவங்களுக்கு அதுக்கும் ஆறா இருக்கா? கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஸ்கேன் பண்ணும்போது எது ப்ளஸ்ஸு மைனஸு. ஒரு சிலதெல்லாம் எடுத்து போட்டுடலாம், ஒரு சிலதெல்லாம் எடுத்து போட முடியாது. அதை கிளிசரிங் பண்ணுவோம் நாங்கள். அதுக்கு உண்டான கிறிஸ்டல்லாம் கொண்டு வந்து அதை கொடுத்து கிளிசரிங் பண்ணி அப்போயே லைவாக செக் பண்ணி அது பாசிட்டிவாக மாறிடுச்சான்றதை செக் பண்ணி தான் கொடுப்போம். கிளென்சிங் பண்ண முடியாது, பண்ண முடியும், பண்ணியும் கொடுக்க முடியும். அதை ஒரு சிலது பண்ண முடியாது, அதை நீங்கள் எடுத்து தான் போட்டாகணும். இப்போ அதுவும் நடக்கும் எங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த ரூமுக்குள்ளார ஒரு நெகட்டிவான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிட முடியுமா? பிடிக்கலாம், ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். மைனஸான விஷயம் அதில் இருக்குது. அந்த தெர்மாகுலர் ப்ளஸ்ஸாக டோரில் இருக்குது, அது மைனஸ் சார். அது உங்களை டோரில் வச்சுருக்க தெர்மாகுலர் மைனஸில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி பொருட்கள் நெகட்டிவாக இருந்துச்சு, நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ இதை கிளென்சிங் பண்ணணும். ஒருவேளை இந்த கண்ணாடி அப்படிங்கிறது எனக்கு தேவையான ஒரு பொருள், அதுக்காக தான் இதுக்குள்ளார வச்சுருக்கோம், ஆனால் அது நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் இதை எப்படி கிளென்சிங் பண்ணணும்? கிளென்சிங் பண்ணணும்னா நீங்கள் அது எங்ககிட்ட கிறிஸ்டல் இருக்குது, அந்த கிறிஸ்டலை வச்சு தான் அதை பண்ண முடியும். ரா சால்ட் வேணும் உங்களுக்கு, அதை வச்சு தான் பண்ண முடியும். அதையும் எதையும் சேர்த்து பண்ணால் அது பாசிட்டிவாக மாறும். அப்படியும் வரலைன்னா அதை எடுத்து தான் போடும். இப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட அணுகிறப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது, என்னென்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான். எனக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தேவை, என்னோட நெகட்டிவ் என்கிட்டேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் எவ்வளோதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ வரைக்கும் உங்களோட ஃபீஸோ இல்லை மற்ற சார்ஜஸோ இருக்கும்? அப்படி இல்லை சார், அதாவது ஃபீஸுன்றது செப்பரேட்டு. அது ஒரு சிலது எங்களுக்கு வாங்கக்கூடாதுன்னா வாங்கவும் மாட்டோம், வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் யாரையும் வந்து வற்புறுத்தி வாங்க மாட்டோம், முதல் ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிளஸ்டரிங் பண்ணோம் செய்யணும், 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் 1 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது, 10 லட்சம் கூட இருக்குது. அது வந்து சொல்ல முடியாது எது வருதுன்றது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை பொறுத்து வெறும் 100 ரூபா கூட ஒரு பொருள் கிடைக்கும். எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக கூட பார்த்து கொடுக்குறோம். இப்போ கோவில்கள்லாம் பார்க்குறோம், ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ கோவில்லாம் போன சர்வீஸாக ஒரு சில ஒரு 50 பேர் நிற்பாங்க, 50 பேர் வேற பார்ப்போம். இப்போ 50 பேருக்கு நான் கிறிஸ்டலோ கல்லோ அந்த டைமில் என்ன வருதோ ஃப்ரீயாக வர கொடுத்துட்றோம். அதுவும் செய்கிறோம். ஒரு சில இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தருக்கு பார்க்குறோம், எதுவுமே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட தன்மை எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா எதுவுமே பேமெண்ட்டை வாங்குறது இல்லை. அவங்களுக்கு கூட சரிங்க உங்கள் வீட்டில் கொத்தமல்லி எடுத்து வச்சிங்க சரியாயிடும், இல்லைங்க எங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, கத்தாழை ஒரு சும்மா ஒரு துண்டு பீஸ் எடுத்து வீட்டில் கட்டிங்கன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன சார்ஜ் பண்ணினா காசு கேட்பீங்க. அதனால் இது சர்வீஸாகவும் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம், பேமெண்ட்டும் வாங்குகிறோம், வாங்காதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. எங்கள் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கம்மியாகவும் இருக்குது. அதுக்கு எப்படி கிளைண்ட் வராங்க அவங்களோட கேள்வி பதிலுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸ். ஓகே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதோட வீரியம் எவ்வளோ இருக்குது, அந்த வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயம். வீட்டுக்கே போய் பார்த்து பண்ணன்றதுலாம் வேறு, அதுக்கு உண்டான சார்ஜஸ் உண்டு, டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம், அங்கே உண்டான விஷயங்கள் அந்த வீட்டுக்கு எவ்வளோ நேரம் டைம் பிடிக்குது அதை பொறுத்து தான். பேசிக்காக இப்போ கேட்பாங்க அப்படி எவ்வளோ வராங்க, ஒரு 5000 ரூபா வராங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதிலே இல்லைங்க எங்களுக்கு பெரிய வீடு இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும், தோட்டம் பார்க்கணும், அது என்ன 10,000 வரும், 15,000, அதுக்கு எத்தனை பேர் கூட வருவாங்கன்றது தெரியாது, அதெல்லாம் பார்க்கணும், ஒரு நாள் ஆகும். இப்போது உதாரணம் சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தருக்கு யாராக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தோம், இப்போ 10 மணி நேரம் யாராக பார்த்துருக்கேன், 12 மணி நேரம் யாராக பார்த்துருக்கேன், ஒரே நம்பருக்கு. என்ன காரணம், அது கிடைக்காதா? இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி மொத்தம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பார்ட் இது வேலை செய்யணும். சந்திரகாந்தன் சொல்லிட்டு சித்தர் நவபாஷன் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தார் ஒரு தடவை, அவருக்கு நான் ஆறாக பார்க்குற சூழ்நிலை எனக்கு கிடச்சிது வாய்ப்பு. அப்போது அவர் காலையில் வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கு, நம்ம இடத்துக்கு வந்திருந்தார். நைட்டு 10 மணிக்கு தான் முடிஞ்சது வருது. நடுமட்டில் ஃபுட்டுக்கு மட்டும் 1 மணி நேரம் கேப் விட்டோம். அவ்வளோ நேரம் அதை பற்றி பார்த்தோன்னா நிறைய மூலிகை சம்மந்தமாக பார்த்தாரு. அவர் தனி நபர் ஒருத்தர் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தோம். அப்போ 12 மணி நேரம் ஹையஸ்ட்டு பார்த்த ஆறு அவர் தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த மூலிகை கொடுக்கறது, அந்த மாதிரி கிறிஸ்டல் கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ கருங்காலி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நீங்கள் கருங்காலியும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கருங்காலி உண்மையாகவே அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குதா? என்ன ஆறாவுக்கும் கருங்காலிக்கும் ஆறாவுக்கும் கருங்காலிக்கும் சம்மந்தம் உண்டு, ஆனால் யாருக்கு வரும்ன்றது தான் முக்கியமான விஷயம். சப்ஜெக்ட் அவங்களோட ஆறா பார்த்தா தான் அந்த கருங்காலி வேலை செய்யுதா இல்லைன்றது தெரியும். ஆனால் ஜென்ரலாக எல்லாரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது மைனஸ் தான். கருங்காலி அதை யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட ஆறாவுக்கு அந்த கருங்காலி சரியாக வருது அப்படின்னா நீங்கள் கருங்காலி யூஸ் பண்ணலாம். போடாமல் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் நம்ம போட்டிங்கன்னா நமக்கு மைனஸாக தான் வரும். இப்போ அதாவது 8 காலி இருக்குது சார், அதாவது செங்காலி, கருங்காலி, கொடுங்காலி,
பத்ரகாளி, அது மாதிரி சொல்லக்கூடிய 8 விதமான அசதிக் காளிகள் இருக்குது. அதில் கருங்காளி வந்து இருட்டில் இருக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த அம்பாள் வந்து இருக்குது. ஸோ அந்த கருங்காளி எதுக்குன்னா, கோவிலோட கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கிற அம்பாளுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ அந்த கோவிலில் மேல் வலசல் போடுவாங்க. அது எதுக்குன்னா, பரிவார தேவதைக்கு வந்து காவலாக வந்து அந்த சுவாமி வந்து காக்கன்றது தான். வெறும் கோயிலில் கருவறை மட்டும் இல்லை, பரிவார தேவதை இருக்குது சுற்றுறோம். இப்போ அம்பாள் வந்து கோயிலில் பார்த்தா சைடில் துர்கா இருக்கும், சிவன் கோயிலில் பண்ணால் சப்தமாக தான் இருப்பாங்க. இந்த சப்தமாக தான்லாம் வந்துன்னா சுவாமியோட காவல் தான். சுவாமி போய் டைரெக்டாக அது செய்ய மாட்டாங்க. இந்த பரிவார தேவதை வந்து அவங்களுக்கு உண்டான ஆனர் எந்த அந்த நட்சத்திரங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் கூப்பிட்டு யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து போய் இது மாதிரி பரிவர்த்தனை எது வேண்டிட்டு போயிட்டுருங்க, அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுங்கன்றது சாமி ஆவாகனம் பண்ணுவாங்க. இது எல்லாம் நடக்கிற விஷயம். அது மாதிரி இருக்கிற சுவாமிக்கே காவலாக இருக்கக்கூடிய அந்த கருங்காலியை வந்து ஒரு மனிதர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் ஆகும்? இது ப்ளஸ்ஸா மைனஸான்றத கேள்வி நீங்கள் தான் சொல்லணும். ஏன் காரணம்னா, நமக்கு இது சூட்டபிள் ஆகும்னா வச்சுக்கலாம், சூட்டபிளாக எல்லாரும் சொல்கிறாங்க சொல்லிட்டா ஜென்ரல் டானிக் வாங்கி சாப்பிட்டா என்னோட இருமல் சரியாகாது. நமக்கு தேவையான டாக்டரை பார்க்கணும், அந்த மெடிசனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு உண்டான பாருங்கள். இப்போ செங்காலி செட் ஆகும், தேவதாரு செட் ஆகும், துளசி செட் ஆகும், போடலாம், சந்தனமணி போடலாம், இப்போ வில்வம் போட்டுக்கலாம், ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது. இன்னும் வெறும் கருங்காலி தான் உலகத்தில் ஒன்றுன்னா அப்புறம் எப்படி சார் வருது? இவ்வளோ மணி இருக்குது, இவ்வளோ நம்ம பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலைச்செடி போடுவாங்க. கருங்காலியை விட பவர் அதிகமாக கொடுக்குற, கிளென்சிங் அதிகமாக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அதோடய அதிகமாக பவர் கொடுக்குற கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. இப்போ கருங்காலி கூட ஒரு உதாரணம் சொன்னேன். நெகட்டிவ் எதிரியை வந்து நம்மக்கிட்ட அண்ட விடாது. கருங்காலியோட தன்மை தான் சார். கெட்ட சக்தியை நம்ம கூட அண்ட விடாது தான் முதல் கருங்காலியோட வேலை. வேறு எந்த வேலையும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. பிரபஞ்ச ஆற்றலில் வர கெட்ட சக்தியை, ஏன்னா உலக்கெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு கருங்காலி கிரானைட் டைமில் வச்சுன்னு நிற்கும். அந்த கெட்ட சக்தி எதுவும் வந்ததுன்னா அதை தாங்கிக்கூட தன்மை அதுக்கு உண்டு, கிரகத்தன்மை, அந்த ஈர்ப்பு தன்மை அந்த கருங்காலிக்கு உள்ள உலக்கைக்கு உண்டு. அது முடிஞ்சவொடனே சாஞ்சிடும். ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி மாறும்போது அவள் நெகட்டிவாக இருக்கும்போது மட்டும் தான் நிற்கிது. நல்லா பார்த்துங்க. ஒரு கிரானம் நடக்கும்போது கருங்காலி தாம்பாளத்தட்டில் தண்ணி ஊற்றி ஒரு தூணை நிற்க வச்சிங்கன்னா நிற்கும். ஆனால் கிரகணம் முடிஞ்சவொடனே தூணில் கீழே விழுந்துடும். அப்போ நெகட்டிவான எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அதை தக்க வைக்கிற முதல் கொண்டு தான் அதோடைய வேலை. அது முடிஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூண் சாஞ்சிடும். அப்போது உங்களுக்கு வர வேண்டிய கெட்ட விஷயங்களை தடுக்கும். ஆனால் அதோடைய ஆக்ரோஷம் நம்மளுக்கு தாளமான்றது அந்த உடம்புக்கு தேக்காது. அப்போ அது ப்ளஸ் ஆகாமல் மைனஸ் ஆகாமன்றது நம்ம தான் யோசனை பண்ணணும். அதே மாதிரி நிறத்திற்கு ஆறா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நான் யூஸ் பண்ணுற காஸ்டியூம் அதோட கலர்ஸோ இல்லை நான் வச்சுருக்க பொருட்களோட நிறம் இப்படி இதில் கூட நெகட்டிவான ஆரோஸ் அப்படின்னு கண்டிப்பாக உண்டு சார். ஒரு சில பிளாக் வந்து யூஸ் ஆகாது, ஒயிட் யூஸ் ஆகும், ப்ளூ போடலாம், வயலட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். ஆனால் அதே ஒயிட் யூஸ் பண்ண பிளாக் யூஸ் பண்ணும்போது மைனஸாக இருக்கும். இப்போ ப்ளூ ஒரு சிலர் போட மாட்டாங்க, அது போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக மைனஸாக இருக்கும் அன்றைக்கி செய்கிற வேலை எல்லாமே. இதெல்லாம் கூட ப்ளஸ் மைனஸில் வந்துடும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு ஆரோ மூலியமாக ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லலாம், சார் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கோட் நல்லா இருக்குது, இதை பண்ணுங்கள் ரெகுலராக. ஒரு சிலர் வந்து அந்த இப்போ விவிஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ் கோட் தான் சார் போடுவாங்க. அவங்க பிஸ்னஸ்ன்னு போகும்போது ஒரு கலர், வெளியே கேஷுவலாக இருக்கும்போது வேறு ட்ரெஸ் போடுவாங்க. பட் அவங்க கோட்டோ அவங்க உள்ளே போகிற ஷர்ட்டோ ஏதோ ஒரு விஷயம்னா அந்த கலரை விட்டு அவங்க மாற்ற மாட்டாங்க. பிஸ்னஸுக்கு மட்டும் நல்லா அதை நான் உத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். அது ஒரு மீட்டிங்கு, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் கோடு ஒரே கலர் தான் இருக்கும். அந்த டார்க் ப்ளூனா டார்க் ப்ளூ தான் இருக்கும், ஒயிட் ஷர்ட்னா ஒயிட் ஷர்ட் தான் இருக்கும், வேறு கலர் கூட மாற்ற மாட்டாங்க. டை கூட கலர் பார்த்து தான் போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான விஷயம். நமக்கு யாரும் தெரியறதில்லை, மேல்நாட்டு மக்களுக்கு அந்த ஒரு விஷயம் அப்படியே தெரியுது, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களையும் தொடர்ச்சியாக நான் ஒயிட் ஷர்ட்டில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஒயிட், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒயிட் அதிகமாக பிடிக்கும். அதை மனசு ஏற்கனவே நான் சொன்னேன், புத்தியும் செயலும் ஒன்றா இருக்கும்போது நமக்கு எது தேவையோ அதுதான். அதெல்லாம் அந்த ஒயிட் கலர் எனக்கு பாசிட்டிவாக பிடிக்கும். அது மேக்ஸிமம் ஒயிட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக ப்ராக்டிக் பண்ணாலும் சரி, இப்போது இந்த சம்மந்தப்பட்ட ஒயிட்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வீடுகளில் மற்ற கலர்கள், இப்போ செவரில் அடிச்சிருக்கிற கலர்களோ இல்லை வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது பொருட்களோட கலர்களோ இதனால நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி எப்படி? கண்டிப்பாக உண்டு சார், கண்டிப்பாக உண்டு. அதை கண்டுபிடிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வாஸ்து பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சிடும் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெறும் ட்ரெஸ் லைன் மட்டும் பாருங்கன்னா ட்ரெஸ் லைன் பார்த்து கொடுத்து வந்துடும். இல்லை சார் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்த்து கொடுப்போம். டைம் அவங்க கொடுக்கணும், நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அது ஃப்ரீயாக இருக்க மாதிரி செய்யலாம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாக எடுக்கும். இப்போ அதுக்கான அவங்க ஃபீஸும் கொடுக்கறதுக்கு தயாராகணும். எவ்வளோ நேரம் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சும்மா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னா உடனே ஒரு 3-4 மாதத்தில் பார்த்துடலாம். இதே ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்னா ஆஃப் டே ஆகிடும். பெரிய காம்பவுண்டோட வீடு இருக்குது சார், இப்போ அங்கே வந்து ஒரு சில செடிங்க வச்சுருப்பாங்க நிறைய வீடுங்களில். செடிங்களில் பார்த்தீங்கன்னா
கருங்காலி இப்போது துளசி வச்சுப்பாங்க, கருங்காலி வாசலில் மாட்டியிருப்பாங்க, அது தப்பாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் பூ கொத்து செடின்னு வரும், அது. அரளி வச்சுருப்பாங்க, அரளி வச்சு சண்டையை கூப்பிட்டு வீட்டிலே வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். வெளியே போகிற சண்டை வீட்டுக்கு வந்துடும். ஆனால் நிறைய வீடுகளில் அது அரளி செடி அரளி வச்சுருக்காங்க, அது மைனஸ் சார். அரளி வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி அரளியை முன்பாகத்தில் வீட்டுக்கோட முன்பகுதியில் வைக்கவே கூடாது. ஈசானியில் அதே மாதிரி மரங்கள் இருக்கக்கூடாது. எந்த காம்பவுண்ட் இருந்தாலும் சரி, காம்பவுண்டு வெளி பக்கமும் உள் பக்கமும் இருக்கக்கூடாது. மொட்டை மாடி தோட்டத்தில் நிறைய செடி வைக்கிறன்ற பேரில் வச்சிடுறாங்க, அது மொத்தமே வந்து பிரச்சனையில் கொண்டு போய் வைக்குது. அதில் எவ்வளோ வைக்கலாம், அந்தந்த செடி வைக்கலாம் வேணான்றது கூட தாராள பார்த்து சொல்லலாம். இந்த செடி இந்த கொடி வச்சுருக்குங்க சார், உங்களுக்கு அது மைனஸ், அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு ப்ளஸ் ஒருத்தருக்கு மைனஸ்னால் அது சரியாக வருங்களா? அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது ரெண்டு குடும்பத்துக்கு பார்த்துட்டு யாருக்கு செட் ஆகுது செட் ஆகலைன்றதை நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஓகே, இதெல்லாம் கூட அதில் பார்த்துடலாம். ஆரா பற்றிய பல்வேறு விவரங்களை இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.